வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்காக படித்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிமுக்கியமான ஒரு செய்தியை பகிரப்போகிறேன். 2021 அதாவது இந்த ஆட்சி முடிஞ்சு அடுத்த ஆட்சி திமுகவோ அல்லது அதிமுகவோ தொடரப்படுகின்ற ஒரு நிலையில் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். பெரும்பாலான கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி நடைபெற்றது. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் ஆப்டிடியூடு வந்த உடனே ஆப்டிடியூட் சேர்த்துட்டாங்க. 25 மதிப்பெண் கணிதம் சம்மந்தப்பட்ட நுண்ணறிவு சம்மந்தப்பட்ட கேள்விகள் இடம்பெற்றன. ஒரு சிலபஸ் தேர்வு செய்கிறாங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், எந்த சமூகம் அரசு வேலைக்கு அதிகமாக வரணும், அது தேர்வுகளிலிருந்தே இருக்குது. யார் என்ன படிக்கிறாங்க, எப்படி உள்ள நுழைக்கலாம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு ஒவ்வொரு ஆட்சியாளர்களை பொறுத்து தேர்வு முறைகளும் மாறுபட்டுன்னு வருது. ஆக 2021 ஒரு வேளை அதிகபட்சமாக திமுக வர வாய்ப்பு, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. திமுக வந்தால் ஆப்டிடியூட் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. பழைய முறை பின்பற்றப்படும். இதில் எந்த சந்தேகமும் இருக்காது. 10 ஆண்டுகளாக டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நுண்ணறிவு தேர்வு, கணித பகுதி இடம்பெற்றிருக்குது. அரசியல், பொருளாதாரம், அறிவியல், சமூக அறிவியல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் குறைக்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்கள் அதிகமாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி உள்ள நுழையிறது மிக குறைந்து விட்டது. ஏன்னா ஆப்டிடியூடு அவங்களுக்கு அவ்வளோவா உள்ள நுழையலை. போயிருக்கலாம், ஆனால் மேக்சிமம் போகலை. இன்ஜினியரிங் படித்தவங்க, தனியார் பள்ளியில் படித்தவங்க, ஆப்டிடியூடு அதில் தான், அதை யார் பேங்க்குக்கு படித்தவங்க இவங்க தான் அதிகமாக நுழைஞ்சிருக்கிறாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டு தொடரப்போகும்போது அரசு ஊழியர்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் தகுந்தபடியான சூழல் மாறும். வெயிட்டேஜ் முறையை புகுத்துனதிலே ஒரு புதுமை இருக்குது. வெயிட்டேஜ் முறை பெரிய உள்நோக்கம் கொண்டது. வெயிட்டேஜ் முறை எந்த சமூகம் உள்ள நுழையும்? அரசு பள்ளி மாணவர்கள் எப்படியே வெளியே நிறுத்தப்பட்டாங்க. அதாவது தனியார் பள்ளியில் படித்தவன் தான் 1000, 1100க்கு மேலே வச்சுருந்தான். அரசு பள்ளியில் படித்தவன் எங்கன்னா 1000, 1100க்கு மேலே வச்சுருந்தானா? கிடையாது. ஆகவே நண்பர்களே, வெயிட்டேஜ் முறையோட பித்தலாட்டத்தை அடுத்த வீடியோவில் நான் விளக்குறேன், அது என்ன அப்படின்ட்டு. நன்றி. எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.